హ్యాపీ రక్షాబంధన్. ಎಲ್ಲ చేచి అనియతి అక్క తల్లెలు చెల్లెలు தங்கச்சிமார் அக்காமார் எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன். டு மை சிஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது வந்து நிறையா தாட்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு. அது என்ன பேசுகிறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு மக்கள், இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டங்கள், சவால்கள், இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க. எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது. எட்டாத ஒரு விஷயம், அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம். எல்லாருமே அவ்வளோ இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கலை. அங்கே போயிட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி, அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே அது மாதிரியே ஆகிட்டோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நானுன்னு இல்லை, எங்கள் தங்களான் குடும்பம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாண்டோம். தென் வெயில், குளிர், எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம். இந்த வெற்றி தான் அது. இதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெய்லர் போடும்போது பார்த்தேன் 4 ஸ்டார்ஸ், 3.5 ஸ்டார்ஸ், 5 ஸ்டார், எதுவுமே 3க்கு கீழே வரல. அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் ரஞ்சித் என்னை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னார், நீங்கள் வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார். நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு. அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும்னா சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி, கொஞ்ச நேரத்தில் சொன்னார், நீங்கள் கொம்பனம் கட்டணும் அப்படின்னாரு. ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார், இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க, இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுச்சு. ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம். ஏன்னா நம்ம எப்போவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். எப்படி தெரியும் ஸ்க்ரீனில், வில் ஐ பி ஏபிள் டு கேரி இட் ஆஃப், என்னால் அதை செயல்படுத்த முடியுமா? இன்னொரு பக்கம் ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட், ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா இப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா, ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்போவுமே சொல்லுவேன், அவர் ஆதாமா நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நான் நடிச்சிருவேன். எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் இந்த மாதிரி இல்லை, சட்டையெல்லாம் போட்டிருக்கான். இப்போ நான் நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்களில் நம்ம வந்து எல்லா டைரக்டர்ஸுமே எனக்கு நான் எப்போவுமே சொல்கிறேன், என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குனது தான். பட் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம். ஸோ எனக்கு எதுவுமே தோணலை. நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் என்ன, அவருக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி திருப்பி அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்புல, சார் நல்லா கோமனம் சார், ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி பரவாயில்ல ரஞ்சித். அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு. அங்கே போனால் இந்த முதல் நாள் மட்டும்தான் போடுற போது, ஐயோ யாராவது பார்க்குறாங்களா, இன்னும் என்ன பண்ண போகிறது, டவலை கொண்டு வா இது அதுன்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு. போக அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ளே அப்படியே தான் போக முடிஞ்சது. அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போயிட்டார். எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ள அந்த உலகத்துக்குள்ளே இழுக்கிறாரோ, அதே மாதிரி தான் எங்கள் எல்லாரையும் இழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி. ரஞ்சித், இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டர் என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்கள் கொடுத்த சப்போர்ட், நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன், இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம என்ன மாதிரி ஆக்டர்ஸ், ஹரி, அசோக், பிரீத்தி, மாளவிகா, பசு, கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு, ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர், யாராவது கொடுக்க மாட்டாங்களா, இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக, நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு சாதாரண இல்லை, ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சக ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் ஃபார் யோர் கைண்ட் வேர்ட்ஸ். நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை நீ குத்துறும் போது இட்ஸ் அ ட்ரூத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் ரஞ்சித், தேங்க்யூ ரஞ்சித். ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி. எனக்கு வந்து எப்போவுமே எனக்கும் என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்போவுமே இருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு படம் சேதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அப்போ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை. பட் பாலாவில் ஆரம்பித்து
நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணி சரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் பண்ணுவோம், சங்கர் சரோட வேற ஒரு, ஹரியோட, தரணியோட. பட் சில டைரக்டர்ஸ் பாலாவில் ஆரம்பித்து ரஞ்சித், அப்புறம் நம்ம தரணி, இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்குவோம், நாங்கள் பேசிக்குவோம். வேலை செய்யும் போது நான் நினைக்கிறேன், வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம். லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுற போதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு. லைக் அடுத்தது என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டைரக்டர்ஸ் ஐ ஹேவ் தட் திங் வித். அண்ட் ஐவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும், உங்கள் படத்தில் நான் பண்ணணும், நம்ம ஒரு நாள் செய்கிற போது சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே, தேங்க்யூ. ஐ நெவர் ஃபர்கெட் தட் ரஞ்சித். இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை. நான் வந்து நிறையா கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன், உணர்ச்சி வசமாக பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம், இவ்வளோ ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்கள் சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது. இப்போ எல்லோரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும், அலசப்படும். அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க, கெட்ட விஷயம் சொல்லுவாங்க, எல்லாமே வந்து நீங்கள் சிந்திக்க வச்சுருக்கீங்க. எப்பவுமே ஐ ஃபீல் people can love you or hate you, but they can't ignore you, Ranjit. And that is exactly what you did with this movie. Thank you so much. And ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வச்சு பண்ணுற போது பயங்கரமாக இல்லைங்க, ஒரு 5 ஃபைட் வச்சுட்டு ஒரு இதுன்னு. இந்த படத்தில் ஃபைட் இல்லை, சாங் இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை, இது வேறு மாதிரி. அது வந்து ஃபேன்ஸே எங்கிட்ட யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன் அது ஏன் லைன்டா அப்படின்னா, இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீயிங் தட் ப்ரொடியூசர். தில்லா வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு. அண்ட் நேஹா, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறைய பேசல, ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நாங்களாம் பேசுகிறத விட நீங்கள் சொன்ன விஷயம், அந்த சந்தோஷம், அந்த பூரிப்பு, அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ், குட் ஸ்பீச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ். நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன். அண்ட் நிறையா சொல்லிட்டேன் எங்கள் யூனிட் ஃபுல்லாகவே. பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துட்டேன். சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன், மீரா, தமிழ் பிரபா, மீராவில் நான் சொன்னதை விட மீறி வேறு எங்கேயோ மிக இருக்கீங்க. நான் அழகாக பேசுகிற அழகிய பெரியசாமி சார், பெரியன் அவர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் எவர் செட். சாவுக்கு துணிஞ்சவன் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படி said இட்ஸ் நாட், அது ஒரு டைலாக் இல்லை, அது ஒரு இமோஷன். அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தும், எங்கள் எல்லாருக்குமே பொருந்தும். இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்பில் போனோம், ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம். இட் இஸ் சச் அ ட்ரூ லைன். தேங்க்யூ சார், தட்ஸ் வெரி கிரேட் லைன். அண்ட் பாடல் வரிகள், மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க. எனக்கு திடீர்னு வேறு யாரோ மோகன் அந்த டைமில் யார் பண்ணா அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அவ்வளோ கூலாக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ். எனக்கு வந்து தேங்க்யூ, ஐயோ சாரி, முக்கியமாக இது தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு. ஸ்ருத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க வந்து கண்டினியூட்டி குயின். அவள் ஃபர்ஸ்ட் இருக்காளா ஸ்ருதி? அவள் இந்த படம் ஆரம்பிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால், இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கா மோலே சுகந்தனே. அவள் வந்து கண்டினியூட்டினா அப்பா அடிச்சிருவா. பட் ஐ வாஸ் டெல்லிங் ரஞ்சித், அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்லா யூ ஜஸ்ட் ராக்டு ஸ்ருதி. எப்போவும் லைக் ஐ ஆல்வேஸ் டெல் மை அசிஸ்டன்ட், நீ ஸ்ருதி மாதிரி இரு. திங்கே பண்ண மாட்டேன் எந்த ஒரு விஷயமா, நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன். நாங்கள் ஷார்ட்டில் சீரியஸாக நடிக்கணும்னு நினைக்குமா, சார் இங்கே ஒரு சின்ன ஒரு கல் இருந்துச்சு, இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு, ஒரு முடி தான் இல்லை சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் டேரக்டர் பறையும் சீத்தா பறையும் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். எப்போவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க. சார் நல்லா வந்துச்சு சார், சூப்பராக சார், இந்த சீன் சூப்பர், தேங்க்யூ அன்பு, ரியலி லவ் யூ ஃபார் தட். தாமுன்னு ஒருத்தர் இருக்காரு. தாமு வந்து ஆக்சுவலாக நான் வந்து எல்லார் பேரும் சொன்னீங்க, என் பேர் ஏன் சொல்லன்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன். தாமு கையை தூக்கு. தாமு அதான் மூஞ்ச திருப்பி காமி. தாமு அந்த தாமு எப்படின்னா, நீ என்ன கெட்ட போட்டுருவியா, ஸோ வந்துருவாப்பில். ஒரு நாள் கூலிங் கிளாஸில் இருப்பாப்பில். தென் அடுத்த நாள் பார்த்தா க்ளீன் ஷேவ், திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலரில் இருக்கும், திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதில் இருப்பார், திடீர்னு மீசா இருக்கும், திடீர்னு தானே டே என்னடா டெய்லி பண்ணுறேன். அப்புறம் ஒரு நாள் நான் வரது தெரியல, வெளியில் உட்காந்து பண்ணிட்டு இருக்காப்புல. பட் வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ தாமு. இல்லா எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் எங்களோட டீம், இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லா இடத்துலையும் கும்பலில் உங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணாலும், இல்லைடா இந்த ஷார்ட்டை நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி போராடணுமோ அந்த மாதிரி போராடி அவ்வளோ நல்ல விஷுவல்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி. அண்ட் மிக முக்கியமாக இந்த மேடையில் நான் சொல்ல வரும்போது, நான் எப்போவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன்,
நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 1/2 மாதம் 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டுருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டை போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணுன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ணேன் ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்ணுறோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் 3 படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியாக போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அது போய் சேரும். அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அங்கே தெரியுதுல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டிமாண்டே காலனியும் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருண்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ராவில் சந்தித்ததை இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சு, எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்போவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் 2 நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆந்திராவில் போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான அதுன்னு ரொம்ப இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க. அதில் வந்து நான் எப்போவுமே வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிச்சித்துடு சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பார்த்தியா, அவன் சார் மஞ்சி பிக்சர் சார் அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. ஸோ 3வது இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்கிற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்போ நான் ரஞ்சித்தும் நானும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓடிடியில் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்போவுமே வருத்தம், என் பையனோட நடித்த அந்த முதல் படம் வெற்றி அடைன்னு, அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஆந்திராவில் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் தட். அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட் செட் த அன்பீட்டன் ட்ராட் த பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியாக போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில் போய்ட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்லை, அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மூவிஸ். அந்த தங்கலானில் அது எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த தங்கலானில் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம். ஈவன் இன் ஹைதராபாத்தில் வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்ணுறேன். ஆனால் 10 பேர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், திடீர்னு திருப்பூர்லேருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் அங்கங்கேருந்து வந்துட்டாங்க. தட் த ஃபேன்ஸ், ஐ மீன் நீங்கள் தான் எங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான். இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போது நான் திருப்பி யார் பேராவது மறந்துருப்பேன். அடுத்த 100வது விழாவை சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன், அவங்க பேரை மென்ஷன் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர் ஊடக நண்பர் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ லவ் யூ ஆல். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அது ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் everyone, fans, thank you everyone here. Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our life. Thank you so much. Vikram sir, for you've given not only your acting but you've given your blood and sweat for this film. Thank you so much. And GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Yanvel sir da pesirkanum, but it's doing really well and we are very happy. And Telugu, it has received very well, just like Tamil.
and we have increased the screens also. Day 2, we are very happy it has done great. I don't know. Thank you so much. I mean, rest I think Shakti sir will speak. He will be able to tell everything. Sorry. Thank you so much. தங்கலான் படம் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்போவுமே மறக்க மாட்டேன், எப்போவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார், நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்றைக்கி பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபக், ஹரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்களால தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுறபடி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போய்ட்டு. இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்கும்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே என்னை சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்த தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அவரை நான் வாத்தியாருன்னு சும்மா வார்த்தைக்காக வாத்தியாருன்னு சொல்ல, அவரோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடித்தவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாளவிகா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி ஒரு பயங்கரமான மூமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார் ஆக்சுவலாக. ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கும் நன்றி. ஆமாம், என் குடும்பம் வந்து பயங்கரமான ஒரு குடும்பம், தங்கலான் குடும்பம். ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோடய நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ ரஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம். அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி. அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோக்கார் பேசுகிறாரு, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க. எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்கலான், யார் பேசினாலும் தங்கலான். இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்தில் இருக்குது.
அந்த கோபம்தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்களில் வந்து 2-3 ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக இங்கே வந்து லாபியில் உள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தபோது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோடு எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்மந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க. அன்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல் விடுதலை சிகப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து தூக்கி சுமந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள். இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும். இன்னும் இதை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் மீட் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும் பொழுது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கினேன். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் தான் வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டாலேருந்தே சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு படத்துலேயும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான் தன்னுடைய கிராமத்தில் வந்து கிணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஆனால் அது அவர் மாற்றின விதம் வந்து தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வரான், அந்த சிலை வந்து காடையன் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோட டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்தோடைய மெட்டாஃபரிக்கலாக வந்து அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ளே ஒரு எலிமெண்ட்ஸை, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். ஸோ திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்க தான் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சார்பட்டா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால் என்னால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும், அதுக்கே இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது அப்போ திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது தான் அப்படி தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன் இன்றைக்கி இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆர்ட் மூலமானு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம். குறிப்பாக எனக்கு விக்ரம் சார், நான் அந்த மேடையில் சொன்னேன், அவர் அப்போ இல்லை சார், நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தியேட்டரில் மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. ராவணன் படத்துக்கு வந்து பிகைண்ட் ரூட்ஸில் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்கள் வந்து சியான் சார் சந்தித்து நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தான் உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போகிறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது. அவர் தோல் மேலே கை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் சார், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலாக இப்போயுமே ஞாபகம் இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த ஃபோட்டோ என்னோடய ஃபேஸ்புக்லேயுமே ஆக்சுவலாக இருக்குது, அவரோட நான் இப்போ எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த 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 சக்ஸஸ் வந்து நான் ரொம்ப ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து
இங்கே இருக்கிற நானோ இல்லை இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்டர்பிரேஷன் இன்றைக்கி மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசுகிறத விட அவங்க வந்து சொல்கிறதன் வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா புராண இதிகாசங்களை குறிப்பாக இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அகலிக்கை, சாப விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்காரு. எம்பி வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவில் அது அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அது இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்னோட நினைவில் இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலாவில் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இப்போ சமீபமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜியன்ஸை ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான் தான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்தில் நானும் ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும் இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பாக இந்த டயலக்ட், இந்த ஸ்லாங் வந்து ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்கள் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தோட வட்டார மொழி. அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் காஸ்டியூம் வந்து எடுத்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீவர்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வீவர்ஸ் வந்து இன்றைக்கி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சுட்டு டெக்ஸ்டைலில் வந்து நிறைய ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இங்கே இருக்கணும். அது காரணம் டைரக்டர் ரஞ்சித் சார் தான். ஸோ என்ன சார்பட்டா பரம்பரையில் இப்போ ஃபஸ்ட்டு படமே எனக்கு அதுதான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு படமே எனக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ செகண்ட் இப்போ தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த படத்தில் நான் வந்து அந்த மக்கள் வந்து நேரடியாக அங்கே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அது எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன யூஸ் பண்ணாங்களோ அது மட்டும் நான் படத்தில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த எபிக் அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள் எல்லாம். தேங்க்யூ. எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னையும் சினிமாவில் கொண்டு வந்தது ரஞ்சித் தான். அதுக்காக நன்றி. இது வந்து சாதாரண ஒரு நன்றின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய ஒரு முயற்சி, பெரிய ஒருங்கிணைப்பான ஒரு ஒர்க்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பயணத்தில் நான் கூட பயணம் செஞ்ச எல்லாருக்குமே நன்றி. கலைஞர்களுக்கு, ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே நன்றி. ஸ்பெஷலாக எனக்கு நன்றி சொல்லணுன்னா எனக்கு வந்து என்னுடைய உதவியாளர்கள் ஓவியர் சரண்யா, அஸ்வினி, இலக்கியா, இவங்க 3 பேருடைய உழைப்பு வந்து எனக்கு இந்த ஒர்க் ஃபுல்ஃபில்டாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு பங்காக இருந்தது. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் எனக்கு ஒரு பங்கு கொடுத்தது வந்து எனக்கு எப்படியான மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் ஒரு சிறு வயசுலேருந்து இழுத்துட்டு வந்த ஒரு கோடு கிறுக்கலாகவும் கோலங்களாகவும் புள்ளியாகவும் கலர்லையும் தாண்டி வந்து ஒரு ஆரத்தியாகவும் கங்கம்மலாவும் அரசாணியாகவும் தாட்சாணியாகவும் இங்கே இந்த பிரம்மாண்டத்தில் நிற்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்ப்பரிக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தையில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வணக்கம். தங்கலான் கோல்டன் விக்ட்ரி இது ஞானவேல் சார்ட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்கலான் வந்து ஷூட் போயிட்டுருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்கலான் படத்தை பண்ணார். தங்கலான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறார். பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு
ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார். எனக்கு தெரியல என்ன மூடில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்படி. ஜென்ரலாக ஒரு படத்தில் அவர் ரஞ்சித் பிரதர் பற்றி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசாக உழைச்சிருவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டாக இவ்வளோ பெரிய உழைப்பை போட்டு வச்சுருக்காரு, இதை நம்ம சரியாக கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடித்து அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸாக இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில் மிகச்சரியாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுது தான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு நடிக்கிறாங்கங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளராக நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணுன்னார். அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலான்னார். இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணுற ரிலீஸ் டேட்டாக இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியாக அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலாக ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிலேருந்து ஒரு படம் போட்டு முடித்து பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துலேருந்து வரக்கூடிய ரெக்கவரி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதில் உள்ள ஆர்டிஸ்ட், அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளராக அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளோ பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திராவில் இந்த படமுங்க உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 டேஸில் 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்டி தொட்டியெல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் இப்போ வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்களில் ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊரில் ஒரு ஷோவில் கிடைக்குது மதுரையில். ஸோ நீங்கள் வந்து நிறையா பேசுவோம், வெளியில் பேசும்பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்குது, வன்மமும் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்குறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்கிறேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவார், நான் என்னோடய படத்தில் வந்து யாரையோ அருவாலை எடுத்துகிட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரியெல்லாம் நான் படம் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜென்ரலாகவே அவருடைய படத்தில் பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டமாக அலையலையாக வந்தாங்க. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றுன்னா ஆந்திராவில் இன்னொரு மேஜிக் பண்ணிச்சு. ஆந்திராவில் ஒரு திரையரங்கு உரிமையாளரோடு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்தளவு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்தில் நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்துடணும், இயக்குனராக என்னென்ன விருது இருக்கோ அது பூரா ரஞ்சித்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திராவிலேருந்து பேசுகிறாரு. ஸோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியாக ஓப்பி அடித்து சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகுது தங்கலாம். நீங்கள் வந்து என்னென்னா இந்த படத்துக்குள்ளே போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியாக ஒரு படம் பண்ணிடலாம், யாரை வேணாலும் 2 சீனில் கைத்தட்ட வச்சிடலாம், அருவாலை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க.
மிகச்சரியான ஒரு உழைப்போட மிகச்சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள்கிட்டேருந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஞானவேல் சார் இன்றைக்கும் துபாயில் இருந்தார், அவரால் வரவே முடியலை. அவ்வளோ பெரிய சந்தோஷமாக சொன்னார். எனக்கு நான் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை. எனக்கு ஒரு எபிக் ஃபில்மா அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லேயே எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்றைக்கி அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நெகிழ்வாக நாங்கள் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தில் தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளாக என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்கில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேரில் இன்றைக்கி வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வலிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதாக வெளிப்படுத்தக்கூடியதாக கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலானில் 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல் அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லேயுமே டியூன் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அங்கே உட்காந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னென்னா அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெருமகிழ்ச்சி எனக்கு. இதில் வந்து மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்ல நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய பாடல்களில் பெரும்பாலும் இலக்கியத்தில் இருந்து புதிய சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரதுரந்தரா அப்படின்றத இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய அந்த சொல்லாக வந்து எடுத்து பாடலாக வந்து புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனாக அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்போ இருந்ததை விட அது பாடலாக வெளியில் வந்து அது வேறு ஒரு வடிவமாக வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சுருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு மினிக்கி வந்து இன்றைக்கி சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே தேட்டரில் கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். தாத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுளுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமாக இருக்குது அப்படின்றத அதை அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே. அப்படி தான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் வழக்கில் இருக்கிறது பொதுவாக அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அது புகழ்ச்சியாகவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்திலிருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்களில் இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம், அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்தில் பார்த்தோன்னா தொடக்கத்திலேருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கை மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையாக அவருடைய கொண்டாட்டமாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்திலிருந்தே எப்போது வந்து ஔவையார் அவளுடைய பாடலில் சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூரில் வருது. காடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு தான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால ஔவை சொன்ன அதுதான். அப்படி தான் தங்கலான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போகிற ஒரு தலைவனாக வந்து இருக்கிறான். அந்த ஔவையிலிருந்து
பக்குடுக்கை நக்கண்ணையார்லேருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உத்திரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நாங்கிலி வரைக்கும் அவர்களுடைய ஏக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலாக, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலாக அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்பவும் மாதிரி தான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அதையெல்லாம் புறந்தள்ளி இன்றைக்கி அது வெற்றிக்கானதாக அதை நம்ம மாற்றிருக்கிறோம். புரியல அப்படின்னு காத்தோட்டமாக இருக்கட்டும், தமிழ் பிரபா சொன்ன மாதிரி தான், குறியீடுகளாலும் படிமங்களாகவும் இது நிறைஞ்சிருக்கும்போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து படிக்கும்போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும்போதும் சரி, அது நம்ம இன்றைக்கி புரியாது தான். ஆனால் புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ, அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால் சொல்ல முடியாது. அந்த விதத்தில் இன்றைக்கி வெற்றிக்குரியதாக தங்களை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். பங்காளிகள்னா சகோதரர்கள் தான். சித்தப்பன், பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாத்தையும் நம்ம பங்காளின்னு தான் சொல்லுவோம். அதில் ஊடக பங்காளிகளுக்கும் இங்கே வந்திருக்க எல்லா பங்காளிகளுக்கும் என்னுடைய வணக்கம். கவிதையில் பங்காளின்னு ஒரு வார்த்தை எழுதி இலக்கிய உலகத்தில் பிரபலப்படுத்தினேன். அதை இன்றைக்கி உலகம் முழுக்க பிரபலப்படுத்தியிருக்கிறாரு சேன் சார் அவருடைய குரலால். அந்த கவிதையை தன்னுடைய படத்தில் வச்சு இன்றைக்கி ஒரு உலக கவிதையாக வேட்டுவத்தை மாற்றிருக்கக்கூடிய நண்பர், என்னுடைய தோழர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. எங்கேயோ கவிதையிட்டு இருந்த என்ன சினிமாவில் பாடல் எழுத முடியும், வசன கவிதை எழுத முடியும் அப்படின்னு நம்பி கொண்டு சேர்த்து அதை வெற்றியும் அடைய வச்சிருக்கிறாரு. எனக்கு அந்த வெற்றியை சேர்த்து பகிர்ந்தளிச்சிருக்கிறாரு இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் எப்போதும் தெரிவிச்சுக்கிறேன். சேன் சாருடைய அந்த ஒரு 2 வரி இருக்குது பாருங்கள். நான் ஆக்சுவலாக ஆடியோ லான்ச்சிலே பாடணும்னு நினச்சேன், பாடலாம். வேதனை சொல்லிடும் ராகத்திலே வேகுதே என் மனம் மோகத்திலே. இந்த அந்த அந்த இடத்துல அவர் ஒரு மாதிரி பண்ணுவார். அந்த உடல் மொழிக்கு நான் அடிமை. அப்போலேருந்தே அவர் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். தங்கலாம் இல்லை, அந்த வசன கவிதையை பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கு. இது எனக்கு கவிதையை வாசிக்கிறதுனே பிறந்த ஒரு மாதிரி. உண்மையிலே ரொம்ப இந்த இதுக்கு நான் என்னோட ரஞ்சித்துக்கு தான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை ஒரு என்ன சொல்கிறது, இந்த வெளிச்சத்தில் நிப்பாட்டி அழகு பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நன்றி நான் வாழ்நாள் முழுக்க தெரிவிக்கிறேன். இந்த படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கும், வெற்றி படமாகிறதுக்கு எல்லா வகையிலுமே துணை புரிஞ்சிட்ருக்கிற ஊடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வரலாறு, தொன்மம், மாய யதார்த்தம் இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உண்மையான படத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த படத்தின் மூலமாக நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம். அதில் என்னுடைய பங்களிப்பும் இருக்குங்கிறது எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி அளித்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, அன்பு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு இது. ஆக்சுவலாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் மீட்டில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறமா தங்கலானுக்கு எடிட்டிங்க்கு பயங்கரமாக எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு டெக்னிக்கல் சைடு எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிஷோர் சினிமோட்டோகிராஃபர், அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த படம் மூலிமா மூவ் ஆகியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் டெக்னீஷியன்ஸ் ரஞ்சித் அண்ணா பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், ரொம்ப நம்புவார், ரொம்ப லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் ப்ராப்பராக. அது ஸோ இந்த கிரெடிட்ஸ் ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரஞ்சித் அண்ணா தான். ஸோ இந்த படத்தில் எனக்கு எடிட்டிங்கில் ரொம்ப சேலஞ்ச். ஸோ டெய்லி கன்ஃபியூஸாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா படத்தில் பார்த்திங்கன்னா விக்ரம் சார் மைண்டுக்குள்ளே ஓடுற கதையை மக்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சான விஷயம். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய ஃபேன், அவரோட பெரிய ஃபேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது பெரிய அனுபவம். நான் எல்லா ஷாட்டுமே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எடிட்டிங்கே மறந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு ஷாட், அந்த மாதிரி பிரமிச்சு பார்த்தேன் அவரோட ஒர்க் எல்லாமே. ஸோ ஒரு படத்துக்காக
லைக் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆக்டர் விக்ரம் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அருள் மோசஸ், அவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தான். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கடந்த ஒரு 2 மாதமாக தூங்கவே இல்லை யாருமே, அவங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எழுதியிருந்தீங்க. இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக மாற்றினேன். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன். நான் சினிமா துறைக்கு வந்தேன். அதன் அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி. அண்டு இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில் ஒரு படம் பண்ணுறது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில் ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும். அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதோடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான். அதை அதன் அளவிலே சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்கா நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது, டிஸ்கஷன் பண்ணுறது, நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது. அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றியில் என்னோட சேர்ந்து பல பேர் பயங்கரமாக உழைச்சிருக்காங்க. ஸோ நான் எப்போவுமே ஒன்று யோசிக்கிறது தான், ஏன்னா பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா, இல்லை பயங்கரமாக உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை. அது வந்து வேலைப்பாடு தான். ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது, ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது, அது வந்து நம்ம ஒரு சாதாரண படமாகவும் எடுக்கலாம், இல்லை கஷ்டமான படமாக எடுக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் இன்றைக்கி இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னோடய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதவன் தான். நான் வந்து என்னை வந்து பயங்கரமாக அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியாக இருக்கிறேன். ஆனால் நான் ஓகே, நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே. ஆனால் என்னை போல் இருக்கிறவங்களோட சேர்ந்து இதே மனநிலையோடு சேர்ந்து இருக்கிறவங்களோட வேலை செஞ்சால் தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்றதில் வந்து என்னை விட பயங்கரமாக தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமாக வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீமில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையிலிருந்து படத்தில் இருந்த 24 கிராஃப்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடித்த வந்து துணை நடிகர்கள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பாக வந்து கேஜிஎஃப்பில் நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க நீலம் பண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க. அது வெறும் காசுக்காக மட்டும் கிடையாது. ஆக்சுவலி வந்து என் மேலே என்னுடைய படைப்பு மேலேயும் என்னுடைய ஒர்க் மேலேயும் என் மேலேயும் ஒரு தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால் மட்டும்தான் வந்து எனக்கு இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்போகிறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து க்ரியேட் பண்ணுது. தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும், நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன். திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், எனக்கு பயமே கிடையாது. ஆக்சுவலி உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை. சரி, நம்ம சில டைம் வந்து நம்ம மேலே சில வன்மம் வரதான் செய்யும். ஆனால் அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்கிற இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சிங்களா, நம்ம காலி ஆகிடும். அதுதானே வன்மம் வந்து விரும்புது. ஆனால் அப்படி இல்லாமல் அதை விட அதிகமாக அன்பு பொழிகிற நீங்கள் இருக்கிறப்போ நம்ம ஏன் வந்து கவலைப்படணும், நம்ம ஏன் வந்து இன்னொரு பாதையை நோக்கி போகணும் அப்படின்னு இருக்குதுல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா அவ்வளோ பாசம். ஏன்னா எனக்கு தெரியல, ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளோ பாசத்தை கொடுக்கணும், ஏன் இவ்வளோ அழணும், இவ்வளோ ஏன் கொண்டாடணும், இவ்வளோ ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும். வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல, ஆந்திராவில் வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆகிருக்கோ அங்கே எல்லா இடத்துலையும் வந்து ஏன் இவ்வளோ ஆதரவை எனக்கு கொடுக்கணும். படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அண்ட் வந்து நார்த் இந்தியா, டெல்லி, இதில் எல்லா இடத்துலையும் ஏன் வந்து நம்மளை வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதரவோடு நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளோ நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா, நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதன்மைப்படுது. என்னோடய ஒர்க் ஆஃப் ஆர்ட் தான் அதில் முதன்மைப்படுது. ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களா? நம்ம என்ன தான் பேசலாம், என்ன தான் பண்ணலாம், ஆனால் ஒழுங்காக ஒரு படம் எடுக்க தெரியலன்னா நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட், நம்முடைய கருத்து, நம்முடைய சிந்தனை, நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியாக புரிந்து கொண்ட பல லட்சம் பலாயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்போ நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வேலையில் என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக என்னோட திரைக்கதையில் வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பிரபா பேசுகிறப்ப ரொம்ப சூப்பராக சென்சிட்டிவாக சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணார். எனக்கு என்னென்னா கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது திரைக்கதையில் உருவாக்குறப்போ நான் என்னென்னா அதை எங்கே பயன்படுத்தணும், எப்படி இருக்கணுன்றதில் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்குள்ளே இருக்கும். அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம். அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்ச தமிழ் பிரபா என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த அழகிப்பிரண்ணனுடைய அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதினதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவலில் மாற்றி கொடுத்தாரு. அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பாக மாற்றிச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பயங்கர ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்காக இது வந்து என்னென்னா இன்னும் இது வந்து ஒரு ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால் பார்க்க முடியுது. அண்டு என் கூட ஒர்க் பண்ண அண்டு ஆர்ட் டைரக்டர் எஸ்எஸ் மூர்த்தியோட ஒர்க்கு, அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஸ்டன் டைரக்டர் வந்து சாமோட ஒர்க்கு அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, உமாதேவியோட லிரிக், மௌனன் யாத்திரிக்கா அண்ட் அறிவு எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து செல்வா வந்து என் கூடவே எப்போவுமே வந்து பயணிக்கிறவன். என்னுடைய தேவை என்னன்றதை மீறி வந்து அவனுக்கு வந்து கமர்ஷியலான இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும், அவர்களுக்கு வந்து இது சரியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டாக இருக்கும். அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவன் அதை பேசிகிட்டே இருப்பான். ஸோ செல்வாவுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் காஸ்டியூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்தணும்லாம் நினைக்கல. அண்ட் வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க. அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அனிதா வந்து பெயிண்டிங் தான் படித்தது. ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோடனே எனக்கு அப்போத்துலேருந்தே தோணுச்சு, நான் படம் பண்ணுறப்பே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமானவர் இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், வேலை செய்யவே நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். நான் அப்படியே யோசித்தேன், எதுக்குடா தேவையில்லாமல் கூட கூட்டின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம உட்காந்துட்டு நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். அதில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களா அவங்கள எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம், பார்க்க கரெக்டாக உட்காந்துருக்காங்களா, அவங்கள வந்து பார்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை, அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன். இன்னொன்று என்னோடய மானிட்டர் பக்கத்தில் வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸாக மாறிடும். அனிதா வந்து உட்காந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேறு. சரி, அனிதா வந்து செட்டில் வந்தோடனே ஃபஸ்ட்டு சொன்னது அதுதான், தயவு செஞ்சு என் பக்கத்துலலாம் வந்து உட்காராத, நீ வந்தே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்டு, செம சூப்பரான ஆர்டிஸ்ட்டு அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து செம சூப்பராக இருக்கும். அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்கில். நான் தான் கேட்டேன், நான் நட்சத்திரம் நகர்கிறதுல நீ ஏன் வந்து காஸ்டியூமாக வந்து பண்ணக்கூடாது, ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனராக வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் அனிதா. அண்டு ஏகாம்பரம் அவன் என்னுடைய ஜூனியர் அண்டு செம சூப்பராக வந்து என்னுடைய கூடவே வந்து ஒர்க் பண்ணுறான். அண்ட் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அவனுக்கு சார்பட்டா பரம்பரை, அவன் வந்து என்ன ஒர்க் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த ஆர்ட், அந்த டிசைனிங் மேலே இருக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த லவ் இருக்குல்ல, அவன் அதை பற்றி நான் சிந்திச்சுட்டே இருந்தது, அதை பற்றி அவன் பேசினது, அதுதான் என்னை நம்ப வச்சுது. அண்ட் வந்து அவனுக்கு நான் கொடுத்தோன்னே 3வது நாளே அவனால் முடியல, அவனுக்கு பெரிய ஃபைட் இருக்குது, இங்கே இருக்கிற சினிமாவில் இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணவே முடியல. நான் தான் சொன்னேன், எப்படியாவது பண்ணிட்டா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அண்ட் வந்து அதுக்கு நிறைய அவார்டெல்லாம் வாங்கினேன்.
வாங்கினான். சார்பட்டா பரம்பரைக்கு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைனர்லாம் வாங்கினா. அண்ட் இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பிஸியான காஸ்டியூம் டிசைனராக இண்டஸ்ட்ரியில் வந்துருக்கிறான். பெரிய பெரிய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து பண்ணிருக்கான். அண்ட் வந்து சூப்பராக வாழ்த்துக்கள், தொடர்ந்து நீ நிறைய பண்ணணும். அண்ட் வந்து செந்தில் அண்ணா விஎஃப்எக்ஸ் அவங்க, நான் தான் போய் கேட்டேன் நான் அது மாதிரி ஒன்று பண்ணலானா அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய டிராயிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனந்தவனில் தொடர்ந்து வரைஞ்சிட்டே இருப்பார். அண்ட் எனக்கு சில ஒர்க்கெல்லாம் காலாவிலையும் நட்சத்திரம் நகரம் பண்ணாங்க. இந்த ஹைப்ரிட் வந்து சில ஃப்ளாஸ் இருந்தது, ஆனால் அதை மீறி இந்த படத்தை வந்து சரியாக முடிச்சு தரணும்னு சொல்லிட்டு டே நைட்டு ஒர்க் பண்ணி இதில் வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தது வந்து ஹைப்ரிட். டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஹைப்ரிட்டோட சேர்ந்து தினேஷ் வந்து அதில் பார்த்துக்கிட்டான், அசிஸ்டன்ட் டைரக்டர், அவனுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து அதில் 2 பேர் வந்து என்னுடைய நண்பர்கள் ஜெயக்குமார் அண்ட் தினகர், 2 பேருமே வந்து டிரெக்டரு. ஜெயக்குமார் வந்து ப்ளூ ஸ்டார் படம் பண்ணான். அண்ட் வந்து தினகர் வந்து இப்போ வரப்போகிற பாட்டில் ராஜா படம் பண்ணியிருப்பான். இவங்க 2 பேருமே அந்த கடைசி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அவன் கூட ஜினோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான். அவன் இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம திலீப் வந்து நமக்கு பெரிய அளவு பயங்கர சப்போர்ட் பண்ணான். அண்ட் வந்து அந்த எக்கச்சக்கமான ஒரு சப்போர்ட்டில் வந்து தான் இது வந்து அப்படியே பில்ட் ஆகி அப்படியே நிற்குது. அந்த ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து கூட வந்து ஒரு நான் என்னோட விரும்பி வந்து வேலை செஞ்சாங்க. அண்ட் வந்து அந்த கூபேன்னு பேசுகிற டைலாக் அண்ட் வந்து அவர் ஆனந்தெல்லாம் வந்து அவருடைய கூத்துப்பற்றை அவர் நடிக்கிறதுல அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டவன் நான். ஆனந்த் சாமியை பார்த்து அவருக்கு எதையாவது சரியான வேஷம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அது அமைஞ்சது. அண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நடிகர். நிச்சயமாக அவருடைய நடிப்பு திறன் வந்து இன்னும் வந்து சரியாக எக்ஸ்போஸ் ஆகலை. அவ்வளோ அற்புதமாக பயங்கரமாக நிகழ்த்துறவர். அண்ட் தேங்க்யூ உங்களோட சப்போர்ட். அண்ட் ஹரி அண்ட் பிரீத்தி அண்ட் அசோகன் அண்ட் பசுபதி அண்ணா, பார்வதி, மாளவிகா அண்ட் முத்துக்குமார், அது மாதிரி நிறைய பேர் அண்ட் கூட நடித்த நிறைய நடிகர்கள் இங்கே வந்திருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து கடைசியாக 2 பேருக்கு நான் வந்து பிரீத்தி வந்திருக்கு. அண்ட் கடைசியாக 2 பேருக்கு நான் வந்து மிக முக்கியமாக பயங்கரமாக 3 பேர். ஒன்று வந்து ஜிவி வந்து எக்ஸ்ட்ராடினரி சப்போர்ட்டு. அவர் எல்லா ட்வீட்லேயும் எல்லா விமர்சனங்கள்லேயும் ஜிவி பேர் வந்து இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவில் உழைப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஜிவியோடு இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீமுக்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வந்து ஞானவேல் சார், உண்மையிலே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தா என்னுடைய திரைப்பயணம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழியை அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார். அவரை நான் என்றைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்க நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அட்டகத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது. படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு, சக்தியும் இங்கே இருக்காரு அண்ட் பிரபு 3 பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தார். அப்படி அந்த படம் பார்த்து வாங்கினதுக்கப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது. அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும், பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்துலேயே எனக்கு 2 படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ கிரீன்லேயே நான் வந்து சைன் பண்ணேன். அண்ட் அதுதான் வந்து ஒன்று வந்து கார்த்தி சார் கூட வந்து பண்ணது. அதுக்கப்புறம் தான் திரும்பவும் தங்கலாண்டில் இணைஞ்சேன். தங்கலாண்டில் பல பிரச்சனைகள் இருந்தது. வணிக பிரச்சனையாக இருந்தது, படத்தை எடுக்கிறது, அது மாதிரி எந்த இஷ்யூமே எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு, அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காதுபடவே நிறைய பேர் வந்து பேசினாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகாது, நிறைய பிரச்சனை இருக்குது, அவராலலாம் பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும். ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு முறை கூட ஃபோன் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்களா, பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடையும் நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை, கேட்கவும் இல்லை. எனக்கு தெரியும் ஞானவேல் சாரால் டெஃபினட்டாக இந்த படத்தை வந்து பெரிய அளவில் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக அற்புதமான பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அண்ட் இன்னைக்கு காலையில் கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணார், நீங்கள் வந்து தயாராகிடுங்க, நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரமாக ஒரு கமர்ஷியலாக முழுக்க கமர்ஷியலாக பண்ணோம், ஒரு பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை. யாரா அவர் அப்படின்ற அளவுக்கு வந்து
தோணுச்சு. அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் தம்பி, நீங்கள் உங்களோட உழைப்போ உங்களோட கிராஃப்டோ அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன், டெஃபினட்டாக நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமாக நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினார். அந்த உற்சாகம், அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நிச்சயமாக அது வந்து ஞானவேல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற நேஹா ஞானவேல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்டு தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை மகிழ்ச்சியும். அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே செம்ம எக்ஸ்ட்ராடனரியாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போயிட்டு வந்து சேர்த்தாங்க. அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரே ரீசன் வந்து உண்மையிலே வந்து விக்ரம் சார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல ஏன் இவ்வளோ நம்பினாரு, அதுதான் என்னுடைய பயமே. இவ்வளோ ஏன் நம்பணும், இவ்வளோ ஏன் உழைக்கணும், ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு, 58 வயசு, சாரி, இவ்வளோ வயசில் இவ்வளோ படங்கள் கடந்து இத்தனை இயக்குநர்கள்கிட்ட வேலை செஞ்சு இவ்வளோ வெற்றியை பார்த்து இவ்வளோ ரசிகர்களை கொண்டிருக்கிற ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளோ உழைக்கணும், இவ்வளவு ட்ராமாக்குள்ளே இப்படி ஒரு கேரக்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும், என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் ஒரு முறை கேட்டேன். நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, ஏன் இவ்வளோ உழைக்கணும், நீங்கள் திரும்ப ஏன் இவ்வளோ உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க, உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது, எது உங்களை வந்து தூண்டுது, ஏன் நீங்கள் வந்து திரும்ப இப்படி ஒரு கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும். ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சொல்ற, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ணுற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது. லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது. அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ் இருக்குல்ல, அது வந்து தீராத ஒரு போராட்ட குணமுடையதாக நான் வந்து பார்க்குறேன். ஒருவேளை வந்து ரொம்ப ஈஸியாக அவருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைச்சிருந்ததுன்னா அந்த வெற்றியை வந்து அவர் அனுபவித்து சந்தோஷமாக அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு கடினப்பட்டு ஒரு வெற்றியை கிடைச்சதுனால அந்த வெற்றியை விட அந்த அவர் உழைச்ச அந்த அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல, அந்த பாதையை உருவாக்கி தந்த அந்த ஏக்கங்களை வந்து இன்னும் தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பல பரிணாமங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேட்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டாக வந்து தொடர்ந்து இருக்கிறாரு. அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம். தங்கலான் வந்து அந்த அளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியாக இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார், என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம், எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமாக அப்படி ஒரு விஷயம் திரும்பவும் நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பாக, ஒரு பெரிய ஒரு அனுபவமாக, ஒரு பெரிய லெசனாக நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அந்த நான் வந்து அதை சரியாக என்னுடைய திரைப்படங்களில் திரும்ப நான் அதிகமாக நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். அது எனக்கு தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் ரொம்ப 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 நன்றி. அண்ட் வந்து தேங்க்யூ, தேங்க்ஸ் பிரசன்ட் மீடியா. அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரசன்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்கள் வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா. அது அன்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, வன்மம் எல்லாமே இருக்குது. அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய, இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய, இன்னும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் அப்படின்றதுல நான் பெரிய உறுதியாக இருக்கிறேன். மகிழ்ச்சி. ஜெய்பீம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். I really want to take this moment to thank everyone because I have been receiving a lot of compliments. நிறைய பாராட்டுறாங்க, நிறைய வந்து அன்பு கொடுக்குறாங்க. என்னை யாருன்னு கூட தெரியாது. I really feel grateful right now in this moment. I would start with our beloved director, Ranjit sir. Ranjit sir, you have given me something amazing and I am forever grateful for that. And also I feel very honored and proud to have shared screen space with Vikram sir. அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறதுன்றதே ஒரு தனி குடுப்பணியாக தான் நான் பார்க்குறேன். He's such a dedicated actor and he's such an inspiration for all of us. And also I miss Paru ma'am today. Gangamma,
கங்கம்மா இஸ் அன் எமோஷன் ஆக்சுவலி. அவ்வளோ அமேசிங்காக பண்ணியிருந்தாங்க. ஐ பர்சனலி குட் கனெக்ட் வித் ஹர் வென் ஐ வாட்ச்ட் ஹர், ஈவன் வென் ஐ ஒர்க் வித் ஹர். கங்கம்மா, ஐ ரியலி மிஸ் யூ டுடே. அண்ட் அவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம் நடித்தது. அண்ட் ஐ ஹவ் ஏர்ன்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் லைஃப், Arjun and Hari. And I got to know Muthu sir, Daniel sir, Anand Swami sir, Pasupati sir. ஸோ எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த படம். அண்ட் டெக்னிக்கல் க்ரூ, டிஓபி, எடிட்டர், சவுண்ட், everybody, I really my huge thanks to you. And our sweet ADs, என்ன கேட்டாலும் கோச்சுக்காம டக்குன்னு அரேஞ்ச் பண்ணுவாங்க, டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. they were super sweet. And அன்பொன்னா, my personal thanks to you. And ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நன்றியை தவிர இந்த மூமெண்ட்டில் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச்.